எல்லா பாஸ்டர்களுக்கும் என்ன பிரச்சனை? மேடை பிரச்சனை. இன்னைக்கு ஏசுநாதரை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, புல்பிட்டை பிடிச்சிக்குவாங்க. புல்பிட்டை பிடிச்சவங்க கதி என்ன தெரியுமில? யோபு. அவன் போய் புல்பிட்டு தான் பிடிச்சான். என்னாச்சு? காலி பண்ண. இது மாதிரி நிறைய பேர் புல்பிட் இப்போதான் வருவாங்க. ஆனால் புல்பிட் பைத்தியம். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள எப்படி கூப்பிட்றாரு கர்த்தர்? மாயக்காரன். உங்களை யாரும் நான் சொல்லலை, ஓகே, ஜென்ரலாக அது மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இருக்கிறவங்கள சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புல்பிட் பைத்தியம் நம்ம ஆளுங்களுக்கு? நான் இந்த வசனத்தை ரொம்ப விரும்புவேன். அது பார்த்துருக்கேன். நிறைய மீட்டிங்ஸ் போகும்போது பின்னால் போய் உட்காருவேன். அவனுங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது பைபிளில் போட்டிருக்குது. அவனுங்க வந்து ஒரு முன்னால் வைப்பாருங்க. நம்மளே முன்னால் போய் உட்காந்துட்டோன்னு என்ன ஆகும்? அவன் தூக்கி கொண்டு வந்து பின்னால் உட்கார வச்சான்னு வச்சுக்கோங்க, அசிங்கமாக போயிடும் இல்லை? இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். அப்படி திட்டுவான் அவனை பிடிச்சி. அப்படி உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாவி நம்மளை கூப்பிட்டான், இன்விடேஷன் கொடுத்தா நம்மளுக்கு இதாச்சு. இல்லை உன்னை விட அவனுக்கு மரியாதை அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்த மாதிரி இல்லை. பின்னால் உட்காருங்க. கர்த்தருடைய தயவு கிருபை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா தன்னால் உங்களை வந்து முன்னால் உட்காருங்க. இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப, என் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு நல்ல தகப்பன் தேவன்கிட்ட எப்படி சேர்றதுன்னு சொல்லி கொடுப்பான். இன்னைக்கு மேடையை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ 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 ஒருத்தன் கேட்க மாட்டான். நீ முழங்காலில் நின்றுட்டு போய் மேடையில் நில்லு, வேற மாதிரி கேட்பான். ஸோ இப்போ பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அப்படின்னாங்க. அதாவது இது எப்படி படிக்கலாமா? சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸ் காணும்படியாக. நல்லா இருக்கா இந்த வசனம்? அப்படி படித்தா ப்ராக்டிக்கலாக சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸ் காணும்படியாக, எல்லாரும் பார்க்க முடியாக. இது எனக்கு இருந்துச்சு அந்த காலத்தில், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏறும் பயம் வந்துடும். நான் மேடையில் ஏறுவேன், ஏறினா ஒரு பயம் வரும், ஃபியர் வந்தோன்னா கிக் ஆகி நானே உள்ளே உட்காந்துருவேன், சைலண்ட்டாக போய் உட்காந்துருவேன். அப்புறம் ஆவியானவர் ஃபுல்லாக மேலே இறங்கினவர் அது போயிடுச்சு. தே கால் இட் ஸ்டேஜ் ஃபியர். ஸோ இங்கேட்டில் நம்ம எப்படி எப்படி மேடையில் ஏறுறோம் அதான் இருக்கு. காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும், இப்போ ஸ்ட்ரீட் மீட்டிங், ஸ்ட்ரீட் மீட்டிங்கில் முதல்ல போய் இப்படி நின்றீங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு கல் உங்கள் மேலே தான் விழுகும். ஹலோ இருக்கீங்களா எல்லோரும்? கல் அடிப்பான்ல, கல் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு கல் யார் மேலே விழுவும்? உன் மேலே. இப்போ சொல்லிட்டவொடனே எல்லாம் பின்னால் ஓடிடாதீங்க, பின்னால் ஓட்டுறாதீங்க, அப்படியே இருங்க. ஏன் அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, மனுஷர் காணும்படியாக ஜெபாலயங்களிலும் வீதிகளில் சந்தைகளிலும் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைஞ்சாச்சு. அப்போ அவன் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறாருல, நல்லா ஜெபம் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்கள் கதை முடிஞ்சிச்சு. இது யார் சொல்லணும்? தலைவர் சொல்லணும். நான் சொல்கிறபடி பேசிட்டான். பாவம் அண்ணாப்பட்ட மோசையே உட்கார வச்சிட்டானுங்க போய். இந்த ஜனங்க கொஞ்ச நேரத்தில் அவன் டெம்பரரி லாஸ் பண்ணி
விளையாட்டான். கண்மலையை பார்த்து பேசுன்னா அடிச்சிட்டான். அவனுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ பேர், 1,00,000 லட்சமா 60 லட்சம் பேர் கத்து 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 கத்து. அவனுக்கு அட்வைசர்ஸ் வேறு இருப்பாங்க, நிறைய பேர், 70 பேர் இருந்தாங்க. அவனும் சேர்ந்து இவனோட எல்லாம் சேர்ந்து கத்த கையில் அவன் நினச்சிட்டு இருப்பான். இல்லை முந்தி இப்படி தான் நான் ஒரு தடவை அடிக்க சொன்னார், அதனால் அடிச்சிடலாம். என்ன சொன்னார் புரியல. ஆனால் ஒரு சும்மா இது பைபிள் வேதத்தில் போடல, நான் கற்பனையாக சொல்கிறேன். இப்போ ஒரு வேலைக்கு இப்படி நடந்திருக்கலாம். நம்ம அப்படி தான் நினைப்போம். நம்ம ஒரு தடவை அடிக்க சொன்னார், அதே மாதிரி அடிச்சிடலாம் பேசாமல். என்ன சொன்னார் மறந்துட்டேனே. இந்த ப்ராப்ளம் எனக்கு வருது உண்டு. நிறைய காரியங்கள் சொல்லும்போது நிறைய மறந்துடுவேன். உடனே நம்ம கதையை விட்டுறக்கூடாது. நம்ம கதையை விட்டோம்னா அவ்வளோதான், பாவம் மோசை மாதிரி தான் உட்கார வேண்டியது. ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறார், என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை நீ அப்படின்றாரு. கீழ்ப்படியாதது பரிசுத்தம் பண்ணவில்லைன்றாரு. மோசே நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால நீ போக மாட்டேன். அப்போ யோசனை பண்ணுங்க, எந்த மாதிரி தேவன்கிட்ட நம்ம பேசுவோம். We are dealing with the Lord God who is very perfect, very very perfect in every way. கொஞ்சம் கூட அவர்கிட்ட தப்புன்றது காணப்பட முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜபாலத்தில் நின்று இப்போ அங்கேருந்து ஒருத்தன் உனக்கு ப்ரைஸ் பண்ணி நல்லா பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு உன் கதை. இன்றைக்கி ஊழியக்காரங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பிரசங்கம் முடித்த உடனே அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது. உங்களுக்கு புரியுமா என்ன புரியல தெரியும், எனக்கு புரியும். அப்படின்னா என்ன தெரியுமா, பண்ணுறதை பண்ணிட்டேன், நான் கூலிக்கு மாறடிக்கிறேன், எனக்கு கூலியை கொடுத்துருணும். இது மாதிரி எத்தனையோ பேர் நாங்கள் பெயிட் வச்சு இது பார்த்துருக்கோம். உன் வேலையை செய், பலனை எதிர்பார்க்காதே, கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். இதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரது ஒரு தகப்பனா. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, பலனை கர்த்தர்கிட்ட எதிர்பாருங்க. மற்றவன் அப்ரிஷியேட் பண்ணுவான், யாரும் அப்ரிஷியேட் பண்ணாமல் பண்ணால் ஆபத்து முடிஞ்சு போச்சு கதைன்னு அர்த்தம். அதோட உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. பார்த்தியா அத்தனை பேர் அழகாக எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன அழகாக டான்ஸ் ஆடுறாரு தெரியுமா, அந்த ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. அப்பா பலனை அறிந்து திர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்ல முடிஞ்சு போச்சு அவங்களோட ரிவார்டு. நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுறோம்? இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? கதவை மூடி உள்ளே பூட்டிக்கிட்டு, ஏன் போட்டு சொல்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும். நம்மளுக்கு மூட முடியாது. மூடினா அப்போ தான் பிள்ளைங்க வந்து தட்டும், பொண்டாட்டி தட்டுவா. பொண்டாட்டிக்கு சந்தேகம் வேறு வந்துடும், என்னமோலாம் பண்ணுறான்டா உள்ளே உட்காந்துக்கிட்டு. ஏன் கதை மூடுற? மதிய பேய் எப்படியெல்லாம் ஆட்டையை போடுவான்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, பொண்டாட்டியை சமாளித்து ஜோ பண்ண போகிறேன். ஒரு சும்மா ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இது ரியாலிட்டி இல்லை, ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அதை கற்பனை படுத்தி பார்க்கணும். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரோட பேசணும்னு விரும்புகிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றேன், தனியாக இருந்து ஜோம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் தனியாக ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை மூடுங்க பார்ப்போம். பின்னாலே டொக் 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 தட்டும்.
நீங்கள் திறக்கலன்னு சொன்னால் வேகமாக தட்டப்படும். வேகமாக தட்டப்பட்டு, ஐயோ அங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கிற நீ, இது பண்ணுறியா, இல்லாட்டி ஏதோ யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும். உடனே நீங்கள் திறப்பீங்க கதவு திறந்து, இல்லை நாங்கள் இப்போ நான் ஜோம் பண்ண போகிறேன். அப்போ உடனே இங்கேருந்து பதில் வரும், ஆமாம் எங்களெல்லாம் தெரியாமல் தான் ஜோம் பண்ண சொன்னார் ஆக்கும். ஆமாம் அதுதான் சொன்னார். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு எப்படி பிசாசு எப்படி கொண்டாடுவான், நாடகம் செட் பண்ணுவான். இதை கஷ்டப்பட்டு அவன் செட் பண்ணுவான். அவனுக்கு வேலை கிடையாது, அவன் வேலையே இதுதான். அப்படி இப்படி பேசி கீசி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் தேய்ச்சி தடவி அந்த அந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி கதை முன்னா பின்னால் வந்து டபட பட 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 படன்னு அடிக்கும். இப்போ யார் வந்து நிற்கிறதுனா பிள்ளைப்பா கதை தரப்பா விளையாட வாப்பா. ப்ராக்டிக்கலில் சொல்லித்தரேன். விளையாட வாப்பா என்னோட, நீ பார்த்துக்கும் கதை மூடிக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறப்பா, வா மங்காத்தா விளையாடலாம் அப்படின்னு. மங்காத்தாவா அது என்ன விளையாடலாம், அந்த ஸ்னேக்ஸ் அந்த லேடர் அதானே மங்காத்தா தானே, அது தானே எனக்கு தெரியாது. கார்ட்ஸ் தான் மங்காத்தாவா தெரில, எனக்கு தெரில, எனக்கு இதெல்லாம் எனக்கு பழம் கிடையாது. ஸ்னேக்ஸ் அந்த லேடர் அது போய் 99 போய் இறக்கி விட்டுடுவோம் திருப்பி 1. இவர் நிலைமை இப்படி, பாஸ்ட் நிலைமை இப்படி தான் இருக்கும். அவர் 99 நினைச்சிட்டு உள்ளே ஓடுவார். ஆனால் இங்கே வந்து எல்லாம் இறக்கி விட்டுருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கினா ஒண்டாட்டி பிள்ளைய சேர்ந்தால் 1 வந்து இறக்கி விட்ருவாங்க. இப்போ அவர் நிலைமை ரொம்ப பரிதாபம் தான். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இப்போ இவன் வந்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தான். 1 மணி நேரம் போயிடுச்சா. இப்போ இவன் என்ன செய்வான், ஜோமே பண்ணாமல் திருப்பியும் போவான். அங்கே எப்படி வார் சந்திக்க வேண்டி வரும், சரியாக மாட்டிக்குவான். அங்கே பிசாசு இதை செட் பண்ணதே அவன்தான். அவங்க மேடையில் நீ ஏறும்போது உங்கள்கிட்ட பேசுவான், ஏய் நீ எப்படி ஜோம் பண்ணன்னு எனக்கு தெரியும்டா, நீ ஜோம் பண்ண அழகு எனக்கு தெரியும்டி, உன்னை விட மாட்டேன்டி, நீ மாட்டின நீ அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது பாதி உயிர் போயிடும் நம்மளுக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன மானத்தை வாங்கும் போதோ தெரியலையே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணுன்றாரு. இது ஒன்றுக்கு நம்ம கீழ்ப்படி முடியல.